அனைவருக்கும் வணக்கம். ஆப்பு பிடுங்கிய குரங்கு. இந்த பஞ்சதந்திர கதைகள் நமக்கும் மனதிற்கும் நடக்கும் விஷயங்களை சிங்கம் நரியாக உருவகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மனதை புரிந்து கொண்டால் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். காட்டில் உள்ள விலங்குகளின் குணாதிசயமும் மனிதர்களின் குணாதிசயமும் ஒன்று போல இருப்பதாலே அதனுடன் ஒப்பிட்டு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. நரி சூழ்ச்சி செய்து காரியங்களை சாதிப்பதைப் போல சில மனிதர்களும் சூழ்ச்சி செய்து காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். அவர்களை அடையாளம் கண்டு விலக்கி வைப்பதே நலம். நரி சிங்கத்தையும் சூழ்ச்சியால் மயக்கி தன் இஷ்டத்திற்கு ஆட்டி படைக்கும். இந்த பஞ்சதந்திர கதைகளுடன் பல கருத்துகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மனித வாழ்விற்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த கதைகள் முடியும் போது நமக்கும் சிறிதேனும் தெளிவு ஏற்படுவது உறுதியாகும். கதையை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். காட்டில் பெரிய முழக்கத்தை கேட்டு சிங்கம் பயந்து நின்றது. இதை 2 நரிகள் பார்த்துவிட்டன. 2 நரியின் பெயர் தமனகன், கரடகன். அவற்றில் ஒரு நரி மற்றொன்றை பார்த்து, நம் அரசன் ஏன் நடுங்கி நின்றுவிட்டார் என்று கேட்டது. மற்றொரு நரி, நீ ஏன் மற்றவர் விவகாரத்தில் தலையிடுகிறாய்? பேசாமல் இரு. இப்படி பிறர் விவகாரத்தில் தலையிட்டு ஆப்பை பிடுங்கிய குரங்கு போல அழிந்து போகாதே என்று கூறி அந்த கதையை சொல்லத் தொடங்கியது. பழைய ஊர் ஒன்றில் ஒரு கோயில் இருந்தது. கோயில் திருப்பணிக்காக மரங்களை அறுத்து கொண்டு வந்து போட்டிருந்தார்கள். அந்த மரங்களில் ஒன்றை 2ஆக அறுத்து கொண்டிருந்த தச்சன் பாதி அறுத்த பின் அறுத்த பிளவிலே ஆப்பு வைத்துவிட்டு மீதியை அறுக்காமல் சென்று விட்டான். கோயிலை அடுத்து இருந்த மாதுளை மர சோலையில் பல குரங்குகள் இருந்தன. அந்த குரங்குகளில் சில தாவி விளையாடிக் கொண்டே மரம் அடுத்து கிடந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தன. அவற்றில் ஒரு குரங்கு பாதி பிளந்து கிடந்த மரத்தின் மேல் வந்து உட்கார்ந்தது. அது சும்மா இருக்காமல் அந்த மரப்பிளவில் வைத்திருந்த ஆப்பை அசைத்து அசைத்து பிடுங்கியது. ஆப்பை பிடுங்கியவுடன் பிளந்திருந்த மரத்தின் 2 பகுதிகளும் நெருங்கின. அவற்றுக்கிடையிலே மாட்டிக்கொண்ட அந்த குரங்கு உடல் நசுங்கி உயிர் விட்டது. ஆகையால் தனக்கு தொடர்பில்லாத ஒரு காரியத்தில் தலையிடக்கூடாது. தனக்கு தகாத காரியத்தை செய்தால் எவருக்கும் பிராண சேதம் ஏற்படும். சிங்கம் சாப்பிட்டது போக நம் இருவருக்கும் போதுமான உணவு கிடைக்கிறது. எனவேதான் வேண்டாம் என்கிறேன் என்றது நரி. அதற்கு இன்னொரு நரி பதில் கூறப்போகிறது.